தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா இறைவா நீரே எங்களுக்கு புகலிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா இது திருப்பலியாவது கடவுளுக்கு நன்றியதலாக ஷெர்லி ஆம்ப்ரோஸ் அவலோகமும் இவரது 60வது பிறந்த நாள் அன்று, டெல்ஃபின் மேரி இவரது 46வது பிறந்த நாள் அன்று, மேரி வினிதா இவரது 34வது பிறந்த நாள் அன்று கடவுளுக்கு நன்றியதலாக திருப்பலியை பெற்றிருக்கின்றார்கள். மற்றும் மரித்த சி லூயிசா, ஜான் பென்னா, லூர்துநாதன், அந்தோனியம்மா, சுசேராஜ் தங்கம்மா, ஆரோக்கியமேரி, மரீனா, இந்திரம்மா, மலர்கொடி மற்றும் எலிசபெத் ரூபன் இவர்களுடைய ஆண்மழை பாடலுக்காக இந்த திருப்பலியானது நடத்தப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருவருகை காலத்தில் சில நாட்கள் ஆண்டவருக்கு ஒரு உகந்த நாட்களாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று கௌதலோப்பே அன்னையின் நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். கௌதலோப்பில் காட்சி தந்த அன்னை அங்கிருக்கும் தியேகோ என்பவருக்கு காட்சி தருகின்றார். அவரது ஆடையில் அவரது முகத்தை பதிவு செய்து இன்று கூட அந்த கௌதலோப்பே அன்னையை பார்க்க எத்தனையோ மக்கள் திரண்டு செல்கின்றார்கள். ஒவ்வொரு காட்சியும் அன்னையின் ஒவ்வொரு காட்சியும் நாம் அனைவரும் அவரது மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரது மகனிடம் செல்ல வேண்டும் என்பதன் நோக்கத்தோடு தான் இந்த காட்சிகள் இருக்கின்றன. அன்பாதவர்களே, அன்னை நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். இந்த பிறப்பில் ஒரு சிறந்த பிறப்பாக இருக்கின்றார். நாம் அனைவரும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் கட்டளையாக இருக்கின்றது, ஒரு எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் சில தருணத்தில் அதை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் நாம் பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தின் மக்களாக வாழ்கின்றோம். அத்தகைய தருணத்திற்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு நாமும் ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவரை நமது உள்ளத்தில் வரவேற்க தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய்மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே மலையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் வழியாக தயாரிக்கும் மனதை எங்களுக்கு தருவீராக. அவரது வருகையை நாங்கள் தூய்மைப்படுத்தி எங்கள் உள்ளத்தில் அவரது இறக்கை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து முதல் வாசகம். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் குழுவே, இஸ்ரேல் என்னும் கொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் கணைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் வேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்.
இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனித பிறப்பினுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிலும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இக்காலம் வரை விண்ணரசு வன்மையால் தாக்கப்படுகிறவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். திருமுழுக்கு திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைக்கின்றன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என எடுத்துரையுங்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த வாரங்களில் நாம் அனைவரும் ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் ஒரு நாட்களாக இந்த நாள் இருக்கின்றது. நமது இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கும்போது யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையில் பெரியவர்கள் யார் என்று பார்க்கும்போது, யார் நல்ல வேலையில் இருக்கின்றார்களோ, நல்ல பதவியில் இருக்கின்றார்களோ, நல்ல சம்பாதிக்கின்றார்களோ அவர்கள் பெரியவர்களாக நமக்கு தோன்றுகின்றார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஆடை அடைந்து வந்தால் அவருக்கு நாம் கௌரவம் செலுத்துகின்றோம். ஆனால் உண்மையாகவே பெரியவர் யார் என்று பார்க்கும்போது, விண்ணரசில் மிக சிறியவர் இந்த உலகத்தில் பெரியவராக இருக்கின்றார் என்று இன்றைய நற்செய்தியானது சொல்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கின்றார், இந்த மனித படைப்பில் மிக சிறந்த படைப்பு திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கைதான் என்று. ஆனால் அடுத்து வரும் வார்த்தையில் அவர் சொல்கின்றார், விண்ணரசில் மிக சிறியவரும் யோவானை விட பெரியவராக இந்த உலகத்தில் இருக்கின்றார் என்று. மிக சிறியவர் என்று சொல்லும்போது நாம் இந்த உலக வாழ்க்கையில் சிறியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். மற்றவர்களை அன்பு செய்யும் ஒரு மனதோடு வாழ வேண்டும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் அந்த மனதில் நாம் வாழ வேண்டும். இதுதான் மிக சிறந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அவரது உருவத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவரது குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழ்கின்றோமா என்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திருவருகை காலமானது ஒரு மாற்றத்தின் வாரம். இந்த மாற்றத்தின் காலத்தில் நம்மையே நாம் ஆண்டவரின் வருகைக்காக நாம் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு துறவி அவரது சீடர்களோடு சொல்கின்றார், உங்களில் தலைவன் யார் என்று நீங்கள் அனைவரும் வந்து என்னிடம் சொல்ல வேண்டும் என்று. அப்பொழுது அந்த துறவடத்தில் இருக்கும் எல்லா சிறுவர்களும் சேர்ந்து அங்கிருக்கும் சிறுவர்களும் சேர்ந்து யார் தலைவர் என்று போட்டியிடுகின்றார்கள். அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லோரும் நான் தான் தலைவனாக வேண்டும், நான் தான் தலைவனாக வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு சொல்கின்றார். அப்பொழுது கடைசியாக அந்த துறவி வந்து சொல்கின்றார், இனிவரும் நாட்களில் நீங்கள் அனைவரும் யார் தலைவனாக இருக்கின்றாரோ நீங்கள் அனைவரும் இந்த வேலையை பொறுப்புகளை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த அறையை சுத்தம் செய்ய வேண்டும், நீங்கள் இந்த சாப்பிட்ட இந்த உணவை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய பட்டியலை தருகின்றார். அப்பொழுது யாரெல்லாம் அந்த போட்டியில் நின்றார்களோ
நிச்சயமாக நாம் அனைவரும் தியானிப்போம். நாம் அனைவரும் திருமுழுக்கு யோவானை போல் சிறந்தவர்கள். ஆனால் அந்த எண்ணமானது, அந்த வாழ்க்கை, அந்த உகந்த வாழ்க்கை வாழும் அந்த மனதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? இரண்டாவதாக, நமது உள்ளத்தில் இருக்கும் எல்லா தடைகளையும் உடைத்து நாம் புனிதமானவர்களாக வாழும் அந்த மனதை ஆண்டவர் தர வேண்டும் என இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தே என்று உன் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தே. புனிதம் பணிவு பிற சேவையாகவே பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவு பிற சேவையாவையுமே என் சுயநலம் ஒழிய வல்லமை நிறைய என்னை காணிக்கையாக தந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் உமக்கு மனநிறைவை அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மறந்து போனது தூய்மையாக எங்களுக்கு அளித்து உமது அருளினால் எங்களுக்கு வழிகாட்டுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவிகள் இரண்டதால் அந்த அன்னையினுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்திருந்தார். நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம்முன் நடுங்குகின்றனர். அவர்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரல்களையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெறுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு தருகின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் மேல் கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதம், சுசைநாதன் மற்றும் சதீஷ், எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இறந்தவராகிய புனித அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்லுவோம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நின்றனமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அன்பானவர்களே, இது இறைவனின் செம்மறி. நாம் அனைவரும் அவரது சாயல் படைக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் ஆண்டவரின் கண்களில் சிறந்தவர்களாக இருக்கின்றோம். விண்ணகத்திற்கு செல்லும் போது நம்மை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நேசிக்கும் உண்மையான கடவுளின் மைந்தன் இவர்தான். செம்மறின் விருதுக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். குழந்தை இயேசு வருவீரே, என் இதய குடில் எழுவீரே, என் இதய குடில் எழுவீரே. குழந்தை இயேசு வருவீரே, விண்ணில் வாழ்ந்த இறைமகனே, விண்ணவர் போற்றும் தூயவனே, விண்ணில் வாழ்ந்த இறைமகனே, விண்ணவர் போற்றும் தூயவனே, என்னில் நீர் வந்திடவே, என் இசையாலே அழைக்கின்றேன். குழந்தை இயேசு வருவீரே, என் இதய குடிலில் எழுவீரே, என் இதய குடிலில் எழுவீரே. குழந்தை இயேசு வருவீரே. இறைவனின் தூதர் துதித்திடவே, இடையர்கள் உம்மை வணங்கிடவே. இறைவனின் தூதர் துதித்திடவே, இடையர்கள் உம்மை வணங்கிடவே. பறவைகள் எல்லாம் பாடிடவே, பணிவுடன் உன்னை அழைக்கின்றன.
பட்டியலிய செய்த வீரன்போ சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்தருளில் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி சிறு பயணிகளாக எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரை கல்வியையும் ஈரமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பு செய்யும் விண்ணகத்திற்குரியவற்றை பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரின் பார்வையில் சிறந்தவர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, மாதாவே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆழ்ந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்று நிற்பதாக. ஆமென். நமது கரங்களை உயர்த்தி அன்னையை வாழ்த்துவோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. சகல